கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். இன்றைய தியான வசனம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அளித்த வாக்குறுதி. இதில் அவர் தமது சீஷர்களுக்கு ஆன்மீக அதிகாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதியாக கூறுகிறார். இன்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய சீஷர்களாக, அவருடைய பணிவிடைக்காரர்களாக பணி செய்யும் நம் ஒவ்வொருவருக்கும் வழங்கும் வாக்குறுதி இது. இந்த வாக்குறுதியை வழங்கிய பின், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றும் அறிவுறுத்துகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு சுதந்திரவாளியாக இருப்பதற்காக பெருமை கொள்ளாமல், பரலோகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருப்பதற்காக தாழ்மையோடு தேவனுக்கு நன்றி சொல்வோம். சரி, இப்போ தேவனுடைய வாக்குறுதியை குறித்து விரிவாக பார்ப்போம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் அதிகாரம். இங்கு சர்ப்பம் எனப்படுவது பாவத்தையும் சாத்தானையும் குறிப்பிடுகிறது. உலகமனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். தேள் வலுவான விஷம் கொண்டதாக இருப்பது போலவே பகைவர்களின் தீய உள் எண்ணங்கள் மிகவும் ஆபத்தானவை. அதனால்தான் கொடிய குணமுள்ள பகைவர்களை தேள்கள் என்று குறிப்பிடுகிறார். அதனால்தான் இங்கு இயேசு சீஷர்களுக்கு பொல்லாத ஆவிகளின் சக்திக்கு மேல் ஆட்சி செய்யும் அதிகாரத்தை கொடுத்ததை மிதிக்கவும் என்ற சொல் குறிக்கிறது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன: என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் என்பதை மார்க் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவர் திருக்கரங்களால் நியமித்துள்ள சீஷர்களுக்கு தீய ஆவிகளை வெளியேற்றும் அதிகாரம், இயற்கை சம்பவங்கள் மட்டுமல்லாது சாத்தானின் செயல்களையும் வெல்லும் வல்லமை, தேவ பாதுகாப்பு, கிறிஸ்துவின் நாமத்தில் நோயாளிகளை குணப்படுத்தும் அதிகாரம் ஆகியவற்றை வழங்குகிறார். சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். சத்துரு என்பது சாத்தானை குறிக்கிறது. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எச்சரிப்பதை 1 பேதுரு 5:9 வாசிக்கிறோம். சகல வல்லமை என்பது உலகத்தில் அவன் கொண்டு வரும் துன்பங்கள், கவர்ச்சிகள்,
குழப்பங்கள், தாக்குதல்கள் ஆகியவற்றை குறிக்கிறது. சீஷர்கள் தேவனின் அதிகாரத்தால் இந்த ஆபத்துக்களை எதிர்கொள்ளும் வல்லமை பெற்றுள்ளனர். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் நம்மை எச்சரிக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று உறுதியளிப்பதை கவனியுங்கள். இயேசுவின் அதிகாரத்திற்குள் வாழும் சீஷர்கள் சாத்தானின் செயல்களில் இருந்து பாதுகாக்கப்படுவார்கள். இது உடல் மற்றும் ஆன்மீக ரீதியான பாதுகாப்பை குறிப்பதாகும். இதில் உடல் பாதிப்பு ஏற்படாது என்பது அல்ல, ஆனாலும் அவர்களின் ஆன்மா அழிக்கப்படாது என்பதே முக்கியமானது. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிவுறுத்துவதை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் பாடங்கள்: முதலாவது, ஆன்மீக அதிகாரம். அதாவது நம்பிக்கையாளர்கள் இயேசுவின் பெயரில் சாத்தானின் செயல்களை எதிர்க்கும் அதிகாரம் பெற்றுள்ளனர். இரண்டாவது, பாதுகாப்பு. தேவன் தம்முடைய மக்களை வன்முறைகள் மற்றும் தீய ஆவிகளின் தாக்குதல்களில் இருந்து காப்பாற்றுகிறார். அதனால் நாம் நம்பிக்கையுடன் நடக்க வேண்டும். தேவனுடைய அதிகாரத்தை நம்பி சாத்தானின் சதி முயற்சிகளை எதிர்க்க நம்பிக்கையுடன் நடக்க வேண்டும். என்ன, விசுவாசிக்கிறீங்களா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த ஆயுதமும் வல்லமை அடையாது. நாம் தேவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். தேவ ஆட்சிக்குள் வாழும் ஒருவர் மீது எந்த குற்றமும் நிலைக்க முடியாது. மொத்தத்தில் தேவன் நமக்கு தீய ஆவிகளை எதிர்க்கும் அதிகாரம் கொடுத்துள்ளார். நாம் பிசாசின் உபாயங்களை முறியடிக்க தேவ கவசத்துடன் நின்றால் அவன் நம்மை விட்டு ஓடி போவான். தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய பாதுகாப்பில் இருப்பதால் எந்த தீமையும் அவர்களை அழிக்க முடியாது. எனவே தேவன் மேல் பரிபூரண நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் வாழ்ந்து தேவன் அளித்த அதிகாரத்தை கொண்டு சாத்தானை எதிர்த்து போராடுவோம். என்ன, போராடலாமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப் போவான். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.